இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். சரியா? ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை வந்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 1 to 100 வரைக்கும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்றா வந்து கன்சோல் லாக் ஒன்று ஸோ இப்படி நம்ம 100 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ இதில் வந்து 2 இது என்னென்னா தப்பு. என்னென்னா ஃபஸ்ட்டு இது நம்ம கோடு வந்து நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணுறோம். ஓகேயா? இன்னொன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இடையில வந்து அவங்க 100 இல்லை 200 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுனா நம்ம திருப்பியும் அகெயின் இன்னொரு 100 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இது இடையில ஏதாவது ஒரு சேஞ்சஸ், இப்போ இது எல்லாத்தையும் நம்பர்ஸாக இல்லாமல் எல்லாமே நேம்ஸாக மாற்றணும் அப்படின்னா அது இன்னுமே வந்து கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா லூப்ஸ் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். லூப்ஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுக்குற கோடை வந்து அதுவே நம்ம எத்தனை கவுண்ட்டுக்கு அது லூப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணும்போது அத்தனை கவுண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு லூப் பண்ணி நம்மளுக்கு கோடு கொடுக்கும். சரியா? நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஒயில் லூப். ஸோ மொத்தம் 3 லூப் இருக்குது. டூ வைல், ஒயில் அண்ட் ஃபார் லூப். சரியா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒயில் லூப் வந்து பார்க்கலாம். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா ஒயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பேரந்திசிஸில் கண்டிஷன் எழுதணும். இங்கே தான் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். அதுக்கு பிறகு கர்லி பிரேசஸ் போட்டு இங்கே வந்து அந்த கோடு என்னது ரிப்பீட் ஆகணுமோ அந்த கோடை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். சரியா? இப்போ கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கோடு வந்து இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற வரைக்கும் அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் மீட் ஆகிடுச்சுன்னா அந்த கோடு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே? ஸோ இதுக்கு ஒயில் லூப்புக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து எடுத்துக்கிறேன், டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு 0ங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். சரியா? இப்போது ஒயில் இங்கே வந்து நம்ம கண்டிஷன் எழுதணும். கண்டிஷன்னா என்ன கொடுக்கணும்னா ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். எக்ஸ்பிரஷன்னா அது இவாலுவேட் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கிடைக்கணும். சரியா? எய்தர் ட்ரூ கிடைக்கணும் இல்லைன்னா ஃபால்ஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு பூலியன் லாஜிக் வந்து இங்கே எழுதணும். சரியா? இப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா ஐ லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ என்ன அர்த்தம்னா என்னோட ஐ வேல்யூ வந்து 3க்கு லெஸ்ஸராக வர்ற வரைக்கும் அது பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கண்டிஷன் கொடுக்குறேன். ஓகே? நெக்ஸ்ட் வந்து என்ன லாஜிக் வந்து அது லூப் பண்ண போகுதுன்னா அந்த ஐயை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லூப் வந்து நான் ரன் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அது 0ல் ரன் ஆகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 7,000 10,000 போயிட்டுருக்கு. ஓகே? என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு லூப்லேயும் நம்மளுக்கு வந்து ஐயோ ஓகே ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே. நான் ஆக்சுவலாக நான் அப்படி ரன் பண்ணியிருக்கவே கூடாது. என்ன இஷ்யூ அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா இந்த லூப் கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கன்சோலை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே?
இப்போது நம்மளுக்கு வந்து எல்லா லூப்லேயும் நம்மளோட ஐ வந்து 0 தான் இருக்கும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐ இங்கே 0 ஆகும். 0 லெஸ் தென் ஆர் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வந்து ட்ரூ தான் கிடைக்கும். ட்ரூ கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த கன்சோல் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகே, அகெயின் திருப்பி அடுத்த லூப்பில் என்ன ஆகும், திருப்பி ஐ வந்து 0 தான் இருக்கும். அப்போது இதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கணும். என்ன மீன் பண்ணுறோன்னா ஒவ்வொரு லூப்புக்கும் ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். சரியா? அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். அப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் அதாவது ஒரு லூப்பை வந்து என்ன சொல்லுவோம்னா ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 0 இருக்கும். சரியா? அப்போ 0 லெஸ் தென் 3 இது வந்து ட்ரூ. ஸோ இந்த லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்மளுக்கு ஐயோட வேல்யூ என்ன இருக்கும் அந்த டைமில் 0 இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன ஆகுது, ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. என்னன்னா ஐயோட வேல்யூ 1 ஆயிருது. ஓகே, நெக்ஸ்ட் லூப்பில் என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1 இருக்குது. அப்போது 1 லெஸ் தென் 3 அது வந்து ட்ரூ தான். சரியா? அப்போது அந்த ஐயோட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகுது 1. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. ஐயோட வேல்யூ என்னது 2 ஆகுது. திருப்பி இந்த லாஜிக் வரும். இங்கே என்னது 2 லெஸ் தென் 3 அது வந்து ட்ரூ தான் அகெயின். ஸோ கன்சோலில் வந்து 2 பிரிண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுனா ஐயோட வேல்யூ அகெயின் ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா 3 ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் 3 லெஸ் தென் 3 இது வந்து ஃபால்ஸ் ஆகிரும். கரெக்டாக? அப்போது என்ன ஆகுனா இந்த கன்சோல் வந்து ரன் ஆகாது, அதிலே பிரேக் ஆயிரும். சரியா? அதோட இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். இதே இது நம்ம வந்து 10 அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 9 வரைக்கும் லூப் ஆகும். ஏன்னா லெஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதே இது நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோன்னா 10 வரைக்கும் லூப் ஆகும். ஓகே, ஏன்னா ஃபைனல் இதில் வந்து நம்ம 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது அது வந்து ட்ரூவாக மாறும். ட்ரூவாக மாறும்போது இங்கே நம்மளுக்கு 10 கிடைக்கும். அடுத்த ஐட்ரேஷன் என்ன ஆகும், ஐ வந்து 11ஆக மாறிடும். இங்கே 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு பார்க்கும்போது 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வந்து ஃபால்ஸ். அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிரும். ஸோ அதில் வந்து லூப் வந்து பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு லூப், ஒயில் லூப். ஓகே, இப்போது இந்த ஒயில் லூப்பில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இஃப் கண்டிஷன்ஸ் படித்தோம். கரெக்டாக? அந்த இஃப் கண்டிஷன்ஸை வச்சு நம்ம வந்து லூப் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு இந்த ஐ வந்து 10 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? இந்த 10 வரைக்கும் உள்ளதில் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே இது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனாக வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? அப்போது இஃப் போடுறோம். இஃப் போட்டு அந்த இஃப் கண்டிஷனில் என்ன கொடுக்குறோன்னா ஐயோட வேல்யூ அதான் மாடுலோ எடுக்கும்போது ஈவன் நம்பர் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வந்துன்னா அது ஈவன் நம்பர். கரெக்டாக? ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறேன்னா ஐ அந்த கரண்ட் ஐட்ரேஷனில் இருக்கிற ஐயோட வேல்யூ எடுத்துகிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது அது ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்தனா அந்த வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இங்கே என்ன இருக்குது, 0 to 10 வரைக்கும் எல்லா நம்பரும் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்போ கொடுக்கும்போது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? இங்கே என்ன நடக்கும்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 0 வரும். 0 இது வந்து ட்ரூ ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் ரன் ஆகும். கரெக்டாக? அப்போது 0 மாடுலஸ் 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஈக்குவல் டு 0. இது வந்து 0 தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும்.
ஸோ கன்சோலில் வந்து என்னென்னா ஐயோட வேல்யூ அப்போ கரண்ட்டாக என்னது இருக்கும் 0 இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 0 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் 1 வரும் கரெக்டாக. அப்போது 1 மாடுலோ 2 வந்து ஈக்குவல் டு 0வான்னு பார்க்கும். அது வந்து 0 கிடையாது. அதனால இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிவிட்டு I++க்கு போயிடும். சரியா? அடுத்தது 2 வரும். 2 மாடுலோ 2 வந்து 0வான்னு பார்க்கும். இது வந்து ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது நம்ம கன்சோல் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு லூப்புக்குள்ளே நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம தேவையான அவுட்புட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா கைஸ்? புரிஞ்சுதா? ஓகே. எஸ் ப்ரோ. புரிஞ்சுதா? ஓகே. கபிலா உனக்கு புரிஞ்சுது தானே? கௌசல்யா புரிஞ்சுது ப்ரோ. புரிஞ்சுதுண்ணா. ஓகே. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்க்ரிமெண்ட்டாக போகிறோம் கரெக்டாக. இதை வந்து நம்ம டிக்ரிமெண்ட்டாகவும் பண்ண முடியும். அதுக்கு வந்து இனிஷியலாக நம்ம வந்து ஒரு ஹையர் வேல்யூ எடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா 5ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போது நம்ம கண்டிஷன்ஸும் நம்ம வந்து மாற்றணும் கரெக்டாக. இங்கே வந்து 5 கொடுத்துருக்கோம். இங்கே ஹையர் நம்பர், இங்கே கண்டிஷன் வந்து லோவர் நம்பராக மாறணும். நான் என்ன பண்ணுறேன்னா கிரேட்டர் தென் கொடுக்குறேன். சரியா? இப்போ நான் அகெயின் இது பண்ணும்போது நம்ம என்ன டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்னா ப்ளஸ் எடுத்துகிட்டு மைனஸ் போடணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் 5 வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம இஃப் கண்டிஷன் ரன் ஆகும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கன்சோல் கிடைக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 5லேருந்து 0 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டூ ஒயில். சரியா? ஸோ ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னா ஒயில் லூப் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிஷனை செக் பண்ணி தான் இது ரன் பண்ணுறோம் கரெக்டாக. ஆனால் டூ ஒயில் வந்து எப்படின்னா நம்ம கண்டிஷன் தப்பாக இருந்தாலும் அது வந்து ஒரு டைம் ரன் ஆகும். தப்பாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டைம் அது ரன் ஆயிரும். சரியா? அதுக்கு சின்டாக்ஸ் பார்க்கலாம். நம்ம டூ போட்டுட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா லெட் I is equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். டூவில் என்ன பண்ணுறோன்னா I ப்ளஸ் ப்ளஸ் ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு டூ பிளாக் இருக்குது கரெக்டாக. இந்த டூ பிளாக்குக்கு கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த ஒயில் கண்டிஷன் வந்து டூ பிளாக்குக்கு அப்புறம் தான் இருக்குது. அப்போது என்ன நடக்கும்னா இந்த டூ பிளாக் வந்து கண்டிஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த டூ பிளாக்ல என்ன போட்டிருக்கோமோ அது வந்து ஒரு டைம் கண்டிப்பாக ரன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் செக் பண்ணும்போது அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா அடுத்தது வந்து ரன் ஆகாது. சரியா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா I<3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் கரெக்டாக. இப்போ நான் அங்கே வந்து 10 கொடுக்குறேன். சரியா? 10 கொடுக்கும்போது இந்த கண்டிஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகாது கரெக்டாக. 10 வந்து <3 கிடையாது, இங்கே ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஐயோட வேல்யூ 10 இருக்குது கரெக்டாக. இந்த டூ பிளாக்ல வந்து கன்சோல் வந்து 10 வந்து பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒயில் லூப்பில் வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும். செக் பண்ணும்போது I<3 அதாவது 10<3ன்னு பார்க்கும். அது வந்து ஃபால்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா அப்படியே லூப் வந்து பிரேக் ஆயிரும். சரியா?
இந்த டூ வைல் லூப் வந்து ஒரு சில சினாரியோஸ் எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு டைம் வந்து கண்டிஷன் இல்லாமல் ஒரு இது நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டூ வைல் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபார் லூப். ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃபார் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மூணு இது யூஸ் பண்ணுவோம். 3 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம், இனிஷியலைஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் i = 0 அப்படின்லாம் கொடுக்குறோம்ல, அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கண்டிஷன் வரும். அதுக்கப்புறம் அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அதெல்லாம் இங்கே இதில் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த கர்லி பிரேசஸ் வரும். இங்கே தான் நம்மளோட லாஜிக் வந்து எழுதுவோம். சரியா? ஸோ இப்படி தான் வந்து ஃபார் லூப் இருக்கும். ஸோ ஒரு ஃபார் லூப்போட எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி 5 வரைக்கும் நான் வந்து லூப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் கொடுத்துட்டு let I is equal to 0, I is less than 5, கோலன். இங்கே வந்து எப்படின்னா ஆக்சுவலாக இங்கே கமா கிடையாது, நம்ம கோலன் வச்சு செப்பரேட் பண்ணோம். சரியா? I ++ ஐன்னு கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து 5 ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படின்னா நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 1 to 5. சரியா? இப்போ இதில் வந்து இந்த 3மே மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம இங்கே கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படி கொடுக்கலாம். இதை எடுத்துட்டு நான் வந்து லெட் I is equal to 0 அப்படின்னு கொடுக்கலாம். இது எரர் த்ரோ பண்ணாது. ஓகே. அதே மாதிரி இந்த I++ இருக்குல்ல, இதையும் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு நான் உள்ளுக்குள்ளே கொடுக்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த லாஜிக்கும் நான் எடுத்துடலாம். கண்டிஷனையும் எடுத்துகிட்டு நான் வந்து கொடுக்கலாம். ஆனால் இந்த கண்டிஷனை எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு அந்த லூப்புக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகுன்னா அது வந்து இன்ஃபைனைட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஃபார் லூப். இப்போ போச்சு லெட் i = 0, I less than 10 கொடுக்குறேன். I++. இப்போ if I ஓகே. இங்கே கரெக்டாக வந்திருக்கு. தெரியுதா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 10 வரைக்கும் லூப் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போது இஃப் கண்டிஷனில் எதெல்லாம் 2 அதாவது ஈவன் நம்பர் அதாவது மாடுல் 2 எடுக்கும்போது 0 வருதோ அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டாம், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடு, அடுத்த லூப்புக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இங்கே ஏன் வந்து அது ரன் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ சேம் லாஜிக் வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா I is equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. இங்கே ரன் ஆகுது. நான் 5 வரும்போது ஸ்கிப் ஆகிருக்கா? ஸ்கிப் ஆகிட்டு 6 வந்திருக்கு. கரெக்டாக?
அப்போது இந்த இதில் தான் அது ரன் ஆகலை. ஓகே, ஸோ இது புரிஞ்சது இல்லை. பிரேக் என்ன பண்ணுன்னா அந்த லூப்பை வந்து அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் பிரேக் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 5க்கு மேலே எதுவுமே ரன் ஆகாது. சரியா? அதே இது கண்டினியூ கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, எந்த கண்டிஷன்ஸ் வந்து மீட் ஆகுதோ அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் ஸ்கிப் ஆகிரும். ஓகே, மற்ற எல்லாமே ரன் ஆகும். ஸோ அதுதான் பிரேக்குக்கும் கண்டிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ இது புரிஞ்சுதா கைஸ்? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதை நான் லைட்டாக கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓகே தான், லூப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கண்டிஷன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு இது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இன்புட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்ம நிறையா கண்டிஷன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்போம், நிறைய கேஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் எந்த கேஸ் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுதோ அது வந்து நம்மளுக்கு அந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸ்விட்ச்னா ஆஸ் யூஷுவல் என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு 4 இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இது இந்த கேஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். சரியா? ஸோ அதோட சின்டெக்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம். நான் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், அதில் 4ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸ்விட்ச் ஏ. இதில் வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா கேசஸ் வந்து எழுதுவோம். சரியா? கேஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு கோலன் வச்சுக்கணும். அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கேஸ் 1 ஓகே. இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஏ வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இந்த ஏ வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸில் வந்து பாஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குது? 4 இருக்கும். கரெக்டாக? இப்போது இதில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இந்த கேஸ் கூட மேட்ச் ஆகணும். இப்போது 0, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே 4 இருக்கிறதுனால இந்த 4 வந்து மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகணுன்னே அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகி கிடைக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 4th அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது நான் 1 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சாரி 1 வந்து இல்லை. கரெக்டாக? சரி, அங்கே 2. ஓகே, இப்போ பாருங்கள், நான் 0வே கொடுக்குறேன். சரி, நான் என்ன சொன்னேன், என்ன கேஸ் மேட்ச் ஆகுதோ அப்போது நம்மளுக்கு அந்த கேஸோடைய கரஸ்பாண்டிங் கோடு வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? இப்போ நம்ம 0 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற எல்லா கன்சோலும் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிருக்கு. சரியா? இது ஏன் அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. கரெக்டாக? ஒவ்வொரு கேஸ் முடியும் போதும் நம்ம என்ன பண்ணணும்னா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து கொடுக்கணும்.
இந்த லாஜிக் வந்து நீ எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா இதிலிருந்து பிரேக் ஆகி வெளியில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இது கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படியே அடுத்தடுத்த லைன் அது எக்ஸிக்யூட் ஆகி கடைசி வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட் மட்டும் கிடைக்கும். 0 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஃபஸ்ட்டுன்னு கிடைக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு 1 இல்லை கரெக்டாக, நான் வந்து 1 கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள், நம்மளுக்கு அவுட்புட்டே வரல கரெக்டாக. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே 1ங்கிற கேஸ் வந்து நம்ம மென்ஷனே பண்ணலை. அப்போது இதில் இருக்கிற கேஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும்போது நம்ம டிஃபால்ட்டாக ஒரு கேஸ் வந்து கொடுக்கணும். கொடுத்தனா நம்மளுக்கு இதில் இல்லை அப்படிங்கிறப்போ அது வந்து ரன் ஆகும் கரெக்டாக. அப்போது நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் 1ன்னு கொடுக்கும்போது 1ங்கிற கேஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அதனால நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறது ரன் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. சரியா? இப்போது இது நம்ம இந்த கரெக்டாக எக்ஸாக்ட் இந்த வேல்யூ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இதில் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்கலாம். எக்ஸ்பிரஷன்னா அப்படின்னா ஒன் ப்ளஸ் 2 இது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும் கரெக்டாக. 3 கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும், கேஸ் 3 வந்து மேட்ச் ஆகும், 3ன்னு வருதா. ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 1+3 வந்து நம்மளுக்கு 1+2 வந்து நம்மளுக்கு 3 கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கேஸ் 3 வந்து மேட்ச் ஆகி நம்மளுக்கு வந்து கன்சோல் லாக் இந்த 3 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இன்னொன்று இது வந்து நம்மளுக்கு இந்த டைப் வந்து மேட்ரு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்பர்ஸில் கொடுத்துருக்கோம் கரெக்டாக. இது வந்து நம்பர்ஸில் தான் இருக்கணும். இப்போ நம்ம கொடுக்கும்போது நான் ஸ்ட்ரிங் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா நம்மளுக்கு மேட்ச் ஆகாது. ஓகேயா, திஸ் இஸ் டிஃபால்ட்டுன்னு வரும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து 3 கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து நம்பரில் 3. அப்போ மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா நம்ம இப்போ இந்த கேஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் 3ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து டைரெக்டாக 4th இது ரன் ஆகும், இந்த கோட் ரன் ஆகும். இந்த இடத்துல நம்ம பிரேக் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல கரெக்டாக. அதனால இது இந்த வேல்யூ கிடைக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வேல்யூவும் கம்பைன் ஆகி இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம 2 கேஸ் வந்து கம்பைன் பண்ணி எழுதலாம். ஓகேயா? ஸோ இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது புரிஞ்சுதா? இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கபிலா, கார்த்திக்? ஓகே, மோஸ்ட்லி இந்த ஸ்விட்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போது நம்மளுக்கு வந்து நோன் வேல்யூஸ் இருக்கும் கரெக்டாக. இஃப் கண்டிஷன் பதிலாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்துன்னா க்ரீன் கலர் கொடு, இல்லை 2 வந்துன்னா ப்ளூ கலர் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நோன் வேல்யூஸ். இப்போ ஒரு 10 நம்பர் இருக்குது, அந்த 10 நம்பர் வரும்போது ஒவ்வொரு கலர் வந்து நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா சிம்பிளாக எடுத்திங்கன்னா ரெயின்போ கலர் இருக்குல்ல, விப்ஜிஆர் இருக்குல்ல. இப்போ 1ன்னு வரும்போது வைலட் கொடு, நெக்ஸ்ட் வந்து இண்டிகோ கொடு,
அந்த மாதிரி நம்ம 7 கலர்ஸை மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கலர்ஸ் எல்லாமே தெரியும், வேல்யூஸ் எல்லாமே தெரியும் கரெக்டாக. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா லூப்ஸ் பார்த்துருக்கோம், தென் பிரேக் அண்ட் கண்டினியூ பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்விட்ச் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி லூப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் வந்து ஒரே டைமில் டிஃபைன் பண்ணி அதை நம்ம அதே லாஜிக்கை தான் திரும்ப திரும்ப பண்ண போகிறோம் கரெக்டாக. அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா லூப்ஸ் யூஸ் பண்ணி அது அந்த டாஸ்க் வந்து சிம்பிளராக பண்ணுறோம். ஓகே, எஸ் கபிலா? இந்த ஃபார் இன் ஃபார் ஆஃப் ரெண்டு லூப் உண்டுல்ல, அது எல்லாமே ஃபங்க்ஷன் கற்றுக்கிட்ட அப்புறம் நம்ம படிப்போம். ஓகே ப்ரோ. ஏன்னா நம்ம அது வந்து ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தானே இருக்கும். ம். ஃபார் ஈச், ம். ஃபார் இன் அதெல்லாம். ஆ. ஓகே, நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தான் படிக்க போகிறோம். அது முடிச்சுட்டு ஃபங்க்ஷன்னா என்ன, ஸோ ஒரு லோக்கல் வேரியபிள்னா என்ன, ஒரு குளோபல் வேரியபிள் என்ன, ஸ்கோப்பு, இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே, இதில் லூப்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, எனக்கு டவுட் இல்லை ப்ரோ. ஓகே கேஷ், அப்போ நம்ம நாளைக்கு ஜாயின் பண்ணலாம். பாய் கேஷ், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். பாய்.